Hello guys, வணக்கம். Welcome back to Sumanambiyam. Understanding Top Colleges series இது episode 25. So 25 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல ஒரு டாப் 5 ரேங்க்ல மேபி டாப் 3ல கூட வரக்கூடிய ஒரு பெரிய காலேஜ். மேபி இந்த காலேஜுக்கு ரிவ்யூ தேவை கிடையாது. நீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க. ஸோ இந்த காலேஜை தான் நம்ம விசிட் பண்ண போறோம். இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஸோ சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை கேட்டு சின்ன இன்ட்ராக்ஷன் மூலமா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் July 5, 2024. மேபி இந்த வீடியோ நீங்கள் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் கூட பார்ப்பீங்க. கிளைமேட் கோயம்புத்தூரோட கிளைமேட் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு பயங்கர வெயிலா இருக்கு. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வீடியோ ஷேர் பண்ணிக்கிடுங்க. இதே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணி 40 இயர்ஸ் தாண்டிட்டு ஸோ நல்ல காலேஜ். மேபி இங்க அவைலபிளா இல்லாது, அவங்க வெப்சைட்ல அவைலபிளா இல்லாது, சோசியல் மீடியால அவைலபிளா இல்லாத ஒரு சில டீடைல்ஸ், பிளேஸ்மெண்ட், அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சப்போஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒருவேளை டொனேஷன் வாங்கினாங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. வீடியோட எண்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்க பேர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எங்க படிக்கிறீங்க? என் பேர் அர்ஜுன் சிவசங்கர். மெக்கட்ரானிக்ஸ் வந்து 4th இயர் படிக்கிறேன் குமரகுருவில். என் பேர் அபினேஷ், 4th இயர் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறேன் குமரகுரு காலேஜ். நீங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் தருவாங்க. நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, வேற எதுக்காக இருந்தாலும் சரி தருவாங்க. கவுன்சிலிங்ல இதான் கிடைச்சது. அண்ட் செகண்ட் திங், நிறைய ஃப்ரீயா இருக்கலாம். லைக் ஸ்டாஃப்ஸ் யாரும் நம்மளை போஸ்ட் பண்ண மாட்டாங்க படிங்க அப்படின்ட்டு. நிறைய எக்ஸ்போசர்ஸ் இருக்கும். கிளப்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய கவுன்சிலிங் மூலமா நீங்க உள்ள வந்தீங்க. ஸோ என்ன கட் ஆஃப்ல வந்தீங்கன்னு சொல்லலாமா? நான் வந்துட்டு 185ல வந்தேன். நான் டொனேஷன்ல தான் வந்தேன். மேனேஜ்மெண்ட்னா என்ன ஃபீஸ் ஆகும், ஒரு காஸ்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் டொனேஷன் கட்டும்போது அது வந்து ஒரு டச் எனக்கு. அண்ட் அது இல்லாம வந்து எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 2.65 மாதிரி வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அது இல்லாம எக்ஸாம் ஃபீஸ் மாதிரி இருக்கும். ஒரு 4 இயர்ஸ்னா என்ன காஸ்ட்? ஒரு 4 இயர்ஸ்னா 20 பக்கமாச்சும் ஆயிரும். லைக் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து 20 ஆயிரும். ஓகே. த்ரூ கவுன்சிலிங்ல வந்தா என்ன சார்ஜ்? 3 lakhsக்குள்ள முடிஞ்சிடும். 3 lakhs. ஓவரால் 4 இயர்ஸுமே 3 lakhல. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா 2 lakhsக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 வரும், 1 lakh வரும். ஸோ நல்லா இருக்கும். ஹாஸ்டல் மெஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே இட்ஸ் இன்க்ளூடட் இன் தட் பேக்கேஜ். அண்ட் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல்லையும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஸோ காலேஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? யுகம் நல்லா இருக்கும். யுகம் ஜனனம் நல்லா இருக்கும். அண்ட் அதான் அவன் சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரீயா இருக்கலாம். இதுக்கான திங்க் பண்ற பிளாட்ஃபார்மும் நம்ம டேலண்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்க விடுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எதுவும் இன்வால்வ் ஆயிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கிளப். நான் வந்துட்டு இப்போ டிஃபான் ஒரு ஈவெண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்பிளான்டர் நம்ம பில்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம மெக்கானிக்கல் சைடும் சரி டிசைன் போட்டு ஒரு ப்ராடக்டாக ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம காம்படிஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் இதில் இருக்கேன். பட் அதை வந்துட்டு நிறையா பாகா சூப்பராக அந்த மாதிரி நிறையா இருக்குது. லைக் EV வெஹிக்கிள்ஸ் பண்ணி அதை காம்படிஷன் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் பேண்டாகிறதா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பேண்டாகிறத பிரசிடென்ட் இவர் தான். ஸோ அவர் ஆர்ட்ஸோட இதில் இருக்காரு. கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட, எதனால் முன்னாடி அப்லோட் பண்ண அந்த காலேஜ் பிஎஸ்சி வீடியோ இல்லை, அண்ட் தென் ஒரு சில வீடியோவில் நிறைய கிளிப்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பேன். எதனாலும் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சம்திங் அவங்க ஏதோ சொல்லலாம் அவங்களுக்கு, அதனால் கூட ஸோ இந்த மாதிரி ரீசன் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கிளிப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பேன். மேபி நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் கேட்குறீங்க, நான் அதனால் கொடுக்குறேன். மேபி நான் வீடியோ போட்டோன்னே பார்க்க முயற்சி பண்ணுங்க. மேபி இந்த வீடியோவுமே கிளிப்ஸ் வந்து ஒரு சில வேளை கட் பண்ணலாம். மேபி அந்த சுச்சுவேஷன் வரலாம். ஸோ மற்ற காலேஜில் இருந்து குமரகுரு எந்த விஷயத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது? இங்கே ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்க விஷயங்கள் நோட் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லணும்னா லைக் குமரகுரு இஸ் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே. மற்ற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வேற எந்த விஷயமா இருக்கட்டும் சரி, இவ்வளோ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்களுக்கே எடுத்துக்கிட்டோம்னா நான் பேண்டாகிறதால இருக்கேன். இட்ஸ் மியூசிக் கிளப். ஸோ எந்த காலேஜுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லட்சக்கணக்கில் ஸ்டேஜ் போட்டு தர மாட்டாங்க. ஸோ குமரகுரு டஸ் தட் திங். ஏன்னா நம்மளோட டேலண்ட்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லைக் வெளியே காட்டணுங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஸோ அது வெரி யூனிக் ஸ்பெஷாலிட்டி ஃபார் குமரகுரு.
அண்ட் அதை தவிர்த்து வந்து லைக் ஐ ஃபீல் திஸ் அஸ் ஹோம் மாதிரி இருக்கும். எப்போ வந்தாலும் லைக் இட்ஸ் வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்லா இருக்கும் பார்க்கும்போது. இட்ஸ் வெரி குட் காலேஜ். குமரகுருல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? படிக்கலாம். அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ லைக் சிஎஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க சில பேர். பட் ஆனால் அவங்களுக்கு கட் ஆஃப் இருக்காது, அதனால மெக்கானிக்கல் கிடச்சிருக்கும். அப்படி இருந்தால் கூட மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு அவங்க சிஎஸ்க்கு அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் அதில் கோடிங் பேஸில் கிளப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டில் வந்துட்டு ஷைன் ஆகி லைக் அதை சிஎஸ் ஃபீல்ட்லேயே லைக் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயே அவங்க பிளேஸ் ஆகிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தாராளமாக வந்து படிக்கலாம். அதே சொன்ன மாதிரி தான், அவன் சொன்ன மாதிரி தான். டிபார்ட்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது. பத்தாவதுக்கு வந்து கிளாஸும் இருக்குது, ஸோ லிபரல் ஆர்ட்ஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எம்பிஏவும் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன், வந்து படிக்கலாம். இந்த விஷயத்த குமரகுருல இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? அப்படி சொல்லணும், லைக் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், எல்லாமே நல்லா இருக்கு. சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் அப் டு த மார்க், நல்லா இருக்கு. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பட் நல்லா தான் இருக்கு. இப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் போதும். ஸோ அகடாமிக்கை தாண்டி அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக இருக்கலாம், ஜிம், ஸ்விம்மிங் பூல், ஸோ அப்புறம் கேம்பஸ் லைப்ரரி, லேப், இந்த மாதிரியான எக்ஸ்போசர் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம் உள்ள ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது? அது நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இல்லை, பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, அண்ட் வேற என்ன ஜிம் இருக்கு உள்ள. ஸோ லைக் இது எல்லாமே ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் அ காலேஜ். இது எல்லாமே வந்து குமரகுரு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மற்ற கிளப்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ், மியூசிக்காக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் கிளப்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட் கிளப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் யுகம்னு சொல்லிட்டு தனியாக வைக்கிறாங்க, வருஷம் இருப்பாங்க. ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அகடாமிக் க்ரோத்? ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்கள பொறுத்து. இப்போ எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க. அடிக்கடி கூப்பிட்டு கூட பேசிக்கலாம் அவங்ககிட்ட. ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் தி டிபார்ட்மெண்ட் பொறுத்து. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நாமக்கல்ல இருந்து வரேன்னா, ஐடியில் தான் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், இசி டிபார்ட்மெண்ட். என் பேர் ஜஷ்வந்த், மைசூர்லேருந்து வரேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், இசி. என் பேர் கனிஷ், நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன், இசி கேசிடி படிச்சுட்டு இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக குமரகுருவை சூஸ் பண்ணீங்க? கவுன்சிலிங்கில் அதானே கிடைச்சிச்சு. டாப் காலேஜ், டாப் இன்ஸ்டிடியூஷன், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த கவுன்சிலிங்கில் அதாங்கண்ணா கிடச்சிச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சா அண்ணா யூனிவர்சிட்டி போயிருப்பாங்கன்னா குமரகுரு தான் கிடச்சிச்சு. பேசிக்கலாக என்ன கட் ஆஃப் லெவல் வந்தீங்கன்னு சொல்லாமா? நான் வந்து 194 வந்தேங்கண்ணா. 190. ஓகே, ஸோ காலேஜில் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நான் இங்கே அவ்வளோவா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காதுங்கண்ணா, ஃப்ரீயாக விட்டுருவாங்கண்ணா. நம்மளுக்கு என்ன பேசணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்கண்ணா. எதுவானாலும் இருக்கலாம், நான் அகடாமிக்காக மட்டும் கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன். கிளப்ஸ் நிறையா இருக்குண்ணா. ஓகே, வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஹாஸ்டல்லேருந்து அப்போ என்ன அவுட் பாஸ் டக்குன்னு கொடுத்துட்றாங்கண்ணா இப்போலாம். அதுதான் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வெஜிடேரியன் தாங்கண்ணா. அப்புறம் ராகிங்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்கண்ணா. ஓகே, ஸோ ஒரு 1 இயர் என்ன காஸ்ட் ஆகும்? 1 இயர் இங்கே படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் என்ன ஆகும், ஹாஸ்டல் என்ன ஆகும்? ஹாஸ்டலுக்கு 1 lakh ஆயிருண்ணா. மற்றபடி அகாடமிக்ஸ்க்கு 75,000. ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்கண்ணா. நான் வந்து மகாத்மா ஸ்காலர்ஷிப் எடுத்தேங்கண்ணா. அதுக்கு 10,000 வந்து வருஷம் தருவாங்கண்ணா. நல்லா மார்க், காலேஜில் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தோம்னா. ஓகே, இந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காங்க, இந்த காலேஜில் நல்ல மார்க் எடுத்தா? இது வந்து காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கண்ணா. மற்ற ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிப்பாங்கண்ணா. அதுக்கே லைக் மற்ற கேஸ்ட் அந்த பிலோ ஆவரேஜ் ஆகும் ரீதியாக இருக்குது. அப்புறம் 7.5 ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே ஃபேமிலி இன்கம் அது பொறுத்து கூட இது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்கண்ணா. வேறு ரொம்ப நோட்டபுளாக ரொம்ப ரீமார்க்கபுளாக இருக்க விஷயங்கள் என்ன இந்த கேம்பஸில்? ஃபுல்லாக க்ரீனாக தாங்கண்ணா இருக்கும், நிறைய மரம் இருக்குங்கண்ணா. இந்த வெயில்லாம் இருக்குங்கண்ணா, அதெல்லாம் உள்ளே தெரியவே தெரியாதுங்கண்ணா. ஃபுல்லாக பச்சைன்னு தாங்கண்ணா இருக்கும். அவ்வளோதாண்ணா. அவசியம் ஜிம் இப்போ தானே செட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்லையே. தனியாக பே பண்ணி வெளியில் காமனாக ஒன்று இருக்கலாம் இங்கே முன்னாடி. ஓகே, ஸோ 2 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கேசிடியில் படிக்கிறது? இப்போ தானே செகண்ட் இயர் முடிஞ்சிருக்கு, தேர்ட் இயர் போக போகிறோம். பார்க்கலாம். நல்லா தாங்கண்ணா இருக்குது. இனிமேல் தான் பிளேஸ்மெண்ட்லாம் பார்க்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, ஸோ இப்போ கேசிடியில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு விரும்புவாங்க, உள்ள ஜாயின் பண்ணதுக்கு ஆசையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
அட்வைஸ்னா காலேஜ் நல்ல காலேஜ் தாங்கண்ணா, பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சேர்ந்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் நல்லா சொல்லி தராங்க, பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க எல்லாரும். அதான் நான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் நல்ல ஸ்டாஃப்ஸ் தான். வேறு நான் கட் ஆஃபில் வந்து நல்ல காலேஜ். அதேதாண்ணா. ஹாஸ்டல் மட்டும் வெஜ்ஜுண்ணா, மற்றதெல்லாம் மட்டும் வெஜ். வேற என்ன விஷயத்த இந்த காலேஜ்ல இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயம், இல்லை இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? ஹாஸ்டல் நான்வெஜ்ஜாக மாற்றி இருக்கலாம். ஓகே, வேறு அவ்வளோதாண்ணா, அது ஒப்பீனியன் தான். அது மட்டும் தான். அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக். வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா. காம்படிஷன்லாம் நம்ம ஓடிலாம் ஈஸியாக கிடச்சிருங்கண்ணா. நீங்கள் காம்படிஷன் ஏதாச்சும் படிக்கிற மாதிரி எதாவது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா. ட்ரெஸ் கோடு என்ன, அப்புறம் ட்ரெஸ் கோட் கல்ச்சர், அப்புறம் ஃபியர் டிம் பண்ணும் இந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லைங்கண்ணா. ஹேர் கட் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்கண்ணா. கிளாஸ் டைமிங் என்ன, மார்னிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? மார்னிங் 8:30 ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. 8:30 to 4:40. அது கொஞ்சோண்டு சில பேருக்கு கஷ்டமா இருக்குங்கண்ணா. மற்ற காலேஜ்லாம் 9 o'clock அந்த மாதிரி அனுப்பாங்க, எங்களுக்கு மட்டும் 8:30 ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பத்தி சுருக்கமா அறிவிப்படுத்துங்க, உங்க பேர் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் எங்க படிக்கிறீங்க? லக்ஷிதா. நான் குமரகுருல பிஎஸ்சி சைக்காலஜி எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே பிஜியில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். என் பேர் ஹனு. நானும் பிஎஸ்சி சைக்காலஜி தான் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். சைக்காலஜி எடுத்தீங்க, இந்த பர்டிகுலரா இந்த காலேஜ் ஏன் சூஸ் பண்ணீங்க? சைக்காலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கும், அதனால தான் எடுத்தோம். அப்புறம் குமரகுரு எனக்கு கோயம்புத்தூர்லேயே ஒரு மாதிரி பிடிச்ச காலேஜ்னா அது குமரகுரு தான். சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து பார்க்கவே ஒரு மாதிரி வந்து படிக்கணும், உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் குமரகுரு பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லா டைவர்சிட்டிலேருந்தும் இருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு நிறையா பேர் சோஷியலைஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இங்கே. ஓகே, காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அப்புறம் நான் சஞ்சய், இங்கே குமரகுரு காலேஜில் எம்சிஏ படிக்கிறேன், செகண்ட் இயர். ஓகே, ஸோ இதனால் ஸ்பெசிஃபிக்காக இங்கே எம்சிஏ சூஸ் பண்ணீங்க? இல்லை ப்ரோ, நான் டான்செட் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மார்க் பேசிஸில் இந்த காலேஜ் தான் கிடச்சிச்சு. ஸோ விசாரிச்சு பார்த்ததில் ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சு கோயம்புத்தூரில். ஓகே, கோயம்புத்தூரும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றதால இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். என்ன ஃபீஸ் இங்கே ஜாயின் பண்ணால் என்ன ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும்? ஃபீஸ் வந்து டாப் காலேஜ் தான் ப்ரோ, அதனால் ஃபீஸ் பற்றி நீங்கள் பிரச்சனை இல்லை. எல்லா காலேஜோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 1.5 lakhs வந்துச்சு per year-க்கு. ஸோ காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? காலேஜில் பிடிச்ச விஷயம்னா வந்து உங்களுக்கு காலேஜ் என்விரான்மெண்ட்டே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்தளவு ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களை ரொம்ப லெத்தாச்சுக்காக விட மாட்டாங்க, நிறையா ஒர்க்லாம் இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதான், நம்ம என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும், அதேமாதிரி ஃபுட்டு சூப்பராக இருக்கும் நம்ம காலேஜில். ஸோ எம்சிஏனா இங்கே எம்சிஏக்கு குறிப்பாக பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா எம்சிஏ? சீனியர்ஸ் வந்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிருந்தாங்க, பட் நிறைய பேர் பிளேஸ் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ நம்ம காலேஜை குறை சொல்ல முடியாது, ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வரது வந்து கம்மியாக தான் வருது. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கோம், இது வரையும் ஒரு 5 கம்பெனி கிட்டே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய கம்பெனி கூட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ். ஸோ கம்பெனிஸ் வருது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு, அந்த பிளேஸ் ஆகிறது உங்களுடைய டேலண்ட். ஓகே, ஸோ காலேஜில் இந்த விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? எங்கள் காலேஜில் இம்ப்ரூவ் பண்ணது எனக்கு பர்சனலாக வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ காலேஜில் எம்சிஏ படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வரலாமா, நல்லா இருக்குமா? இப்போ நான் வந்து பிளேஸ் ஆகணும், ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்தாலும் நம்ம காலேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் கொடுக்கும் இந்த காலேஜ். ஸோ அதனால் கண்டிப்பாக வரலாம். தேங்க்யூ. ஹாய். ஓகே, கேசிடியில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க சொல்லுங்கள்? நாங்கள் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் இயர். நான் ட்ரிபிள் செகண்ட் இயர். 3 பேர் மெக்காட்ரானிக்ஸ், நீங்கள் ட்ரிபிள். ஓகே, எப்படி வந்தீங்க அந்த காலேஜ் உள்ள? நான் கவுன்சிலிங்கில் தான் வந்தேன். நான் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ என்ன கட் ஆஃப்ல உள்ள வந்தீங்க? நான் 119. நான் 176. 173. நான் வந்து லேட்டரல் 180. ஓகே, லேட்டரல் என்ன பெர்சன்டேஜில் வந்தீங்க? 85. ஓகே, ஸோ எதனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் குமரகுரு சூஸ் பண்ணீங்க? ஏதாவது இன்ஸ்பிரேஷன்? அதெல்லாம் இல்லை, கவுன்சிலிங்கில் வந்தது. கவுன்சிலிங் தான் கிடைச்சிச்சு. எனக்கு கவுன்சிலிங் தான் கிடச்சிது. ஓகே, குமரகுருன்ட்டு இல்லை, மெக்காட்ரானிக்ஸ் வேணும்னு இருந்துச்சு, அப்புறம் வீட்டில் குமரகுரு. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே அதுக்கப்புறம் கிருஷ்ணா மட்டும்தான் இருக்குது. சரி, குமரகுரு சான்ஸ் கொஞ்சம் அதாவது
ஓரளவுக்கு கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் நான். ஸோ ஓகே, இப்போ தேர்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே, காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் லிபரலாக இருப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கும். லைக் எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் எதுவும் இருக்கு. ஓகே, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு ரீசெண்ட் டைம்ல, லாஸ்ட் இயர் அண்ட் 2024? உங்க சீனியர், சூப்பர் சீனியர் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சொல்லலாமா டாப் பேக்கேஜ் என்ன மெக்கட்ரானிக்ஸ்ல அண்ட் ட்ரிபிள் இ? தெரியல. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணணும்னு விரும்புவாங்க, மீன் காலேஜ் கேசிடி சூஸ் பண்ணணும்னு விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லிபரலாக இருக்கும், ஜாலியாக படிக்கலாம், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கலாம், படிக்கலாம். ஓகே, என்ன ஃபீஸ் காஸ்ட் ஆகும்னு சொல்லலாமா? என்ன காஸ்ட் ஆகும் 1 இயருக்கு? என்ன காஸ்ட் ஆகும் கவுன்சிலிங் வழியா வந்தா? எனக்கு இப்போ 1 lakh கவுன்சிலிங்கில் வந்து, அதுவும் ஒகேஷ்னல். நான் வந்து ஒகேஷ்னல் 11th 12th ஒகேஷ்னல் படிச்சிருக்கேன். அது வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டில் 1000 சில்லறை தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து யாருக்குமே தெரியல. 11th 12th ஒகேஷன் அடிச்சா எல்லா காலேஜும் ஈஸியாக நல்லா கட் ஆஃப் இருந்துச்சு, ஈஸியாக டக்குன்னு கிடைச்சிடும். ஓகே, ஒகேஷனல் குரூப்னா சயின்ஸ், சயின்ஸ் எதுவுமே வராது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எதுவுமே வராது, ஆனால் சீட் எடுக்க முடியும். மேக்ஸ் வரும், ஒகேஷனலில் மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ் ஒன்று தனித்தனியாக இருக்கும் ஒகேஷனலில், மெக்கானிக்கு ட்ரிபிள் இ அந்த மாதிரி தனித்தனியாக ஒகேஷனல் தனித்தனியாக ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் படித்த வந்து ட்ரிபிள் இல படிச்சிருக்கேன், அதனால் ட்ரிபிள் ஈஸியாக கிடைச்சிருக்கு. ஓகே, நீங்கள் ஒகேஷனலில் ட்ரிபிள் இ படிச்சிங்க, அதனால நீங்கள் இங்கே ட்ரிபிள் இ எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் எலிஜிபிள், கரெக்டா? ஓகே, ஸோ இது லிமிட்டடாக தான் இருக்குமா சீட்? எந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும்? இல்லை, எங்களுக்கு வந்து கம்மியான பேர், தமிழ்நாட்டு லெவலே 1000 சில்லறை கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால எங்களுக்கு கட் ஆஃப் எல்லாமே ஒரு நல்ல மார்க் எடுத்தாலும் ஆவரேஜ் மார்க் எடுத்தாலும் ஈஸியாக நல்ல காலேஜ் கிடச்சிடும். இப்போ நான் வந்து 173 குமரகுரு செகண்ட் அந்த கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டில் ரெண்டாவது தடவை போட்டிருக்கேன் காலேஜில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலேஜ் செகண்டில் போட்டு அது கிடச்சிருச்சு, ஈஸியாக கிடச்சிருச்சு. அதனால் ஒகேஷ்னலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் 11th 12th அது படித்தா. நிறைய பேர் பிஹெச்டி காலேஜ் போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்க, நல்ல காலேஜும் போயிருக்காங்க, சென்னை வரையிலும் போயிருக்காங்க இந்த படிச்சு. ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன ஆகும் பெர் இயர்? ஹாஸ்டல் 1 lakh. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் என்ன ஆகுது பெர் இயர்? 1.6 வரும். 1.6. ஓகே, ஸோ காலேஜில் இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன? இங்கே வெஜ் மட்டும் தான் கொஞ்சம், நான்வெஜ் இங்கே கிடையாது, ஒன்லி வெஜ். வேற எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே, நான் வந்து ஹரிணி சிவா. நான் வந்து பிபிஏ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இப்போ 3rd year படிக்கிறேன், செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அண்ட் இப்போதைக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் பிகாஸ் லைக் நிறைய எக்ஸ்போஷர் அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூரில் லிபரல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜ் இருக்குன்னா இட்ஸ் ஒன்லி குமரகுரு. And you also have great exposure and a lot of opportunities here. So yeah. Specifically ஏன் நீங்க இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? ஏதாவது இன்ஸ்பிரேஷன்? Yeah, so basically in Coimbatore there's like நான் ஸ்டார்டிங்ல ரிசர்ச் பண்ணப்ப international business only குமரகுரு ஆஃபர் பண்ணிருந்தாங்க. They also have great exchange programs. நேஷனலும் நல்லா இருக்கு, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ ஆர் கிரேட். ஸோ தட்ஸ் வை. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன காலேஜில்? மீன் கேம்பஸ்லேயே இருக்கலாம். இன் கேம்பஸ் தி ஃபேக்கல்டிஸ், த சீனியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், தி அட்மாஸ்பியர் ஆஸ் அ ஹோல் இட்ஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் இங்கே படிச்சிங்கன்னா யூ வில் கெட் இட். ஸோ தட்ஸ். ஐ எம் மயூரி ஃப்ரம் பிடெக் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ஐ எம் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், இப்போ ஃபைனல் இயர் போகிறேன். அண்ட் I should say KCT. Okay, எதனால ஸ்பெசிஃபிக்கா நீங்க KCT சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது வந்து பில்டிங் அட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் எனக்கு வந்து இங்கே இருக்க கோர்சஸ் அண்ட் இது நான் ஆல்ரெடி கேட்டது வந்து அவங்க சொன்னாங்க ஒரு சிலர். ஸோ இட் இஸ் டூ குட் ஃபார் கோர்சஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ட்ரைட் KCT. எப்படி ஜாயின் பண்ணீங்க நீங்க? நான் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்ததே வந்து KCT தான். ஒரு கட் ஆஃப் 192.92 சம்திங். 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? காலேஜில் எனக்கு வந்து ஐ யூஸ் லைப்ரரி ஆஃபன். ஸோ மோஸ்ட்லி நான் லைப்ரரியில் தான் இருப்பேன். அண்ட் இப்போ எங்களுக்கு வந்து ப்ரோட்டோசன் போகுது. ப்ரோட்டோசன் மீன்ஸ் வில் பி இன் டெக் பார்க், ஒரு இன்குபேட்டரில் வந்து இருப்போம். ஸோ அங்கே கொஞ்ச நாள் ட்ரைனிங் போகும். இந்த டைம் எங்களுக்கு ஃபுல்லாகவே அங்கே தான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைப்ரரி. அண்ட் இப்போ வந்து லேப்ஸ் வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேப்ஸ் வந்து இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் காலேஜில் ரொம்ப நோட்டபுளாக இருக்க விஷயம் கேம்பஸில் அது என்னங்கிறது? கேம்பஸில் ரொம்ப நோட்டபுள்னா அட்மின் பிளாக்கோட டாப், அதுதான் ரொம்ப நோட்டபுள்.
அண்ட் இங்கே வந்து மெடிடேஷன் ஹால் இருக்குது ஆப்போசிட் டு டெம்பிள், அது ஒன்று. அண்ட் அஃப்கோர்ஸ் லைப்ரரி. பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? உங்க சீனியர் சூப்பர் சீனியர் பிளேஸ்மெண்ட் தென் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு? இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் தெரிஞ்சு. ஸோ பிளேஸ்மெண்ட் எங்கள் சீனியர்ஸில் வந்து கொஞ்சம் பேர் ஆஃப் கேம்பஸ் பார்த்துருக்காங்க அண்ட் கொஞ்சம் பேர் பிளேஸ் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து எங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு 8 to 9 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் அது ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன சொல்கிறது, கரெக்டான ரவுண்ட்ஸில் தான் அவங்க லைக் டேலண்டட் பீப்புள் தான் பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் பேக்கேஜ் சேலரி ஹை பேக்கேஜ்னா 12 lakh 8 lakh to 12 lakh வந்து ஹைன்னு ட்ரீம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது கீழே இருக்கிறது நார்மல் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. சூப்பர் ட்ரீம் நார்மல் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கேசிடியை சூஸ் பண்ணணும்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ இட் இஸ் குட் டு சூஸ் ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி வந்து லேப்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ லைக் நீங்கள் உங்களோட அவுட்கம் வந்துட்டு ஃபுல்லாகவே லேபில் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். எல்லாமே தியரிட்டிக்கலாக பண்ண முடியாது. ஸோ லேப்ஸ் ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஓகேவா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கான்னு ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு தென் யூ கேன் சூஸ் கேசிடி. டவுன் சைட் இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு வரும்போது நினச்சிருந்தது லேப்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் இம்ப்ரூவ் நவ். ஹை அண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் இம்ப்ரூவ் நவ். ஹாஸ்டல் ரூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு. நான் டே ஸ்காலர். செகண்ட் இயர்ஸ்லேருந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபுட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டாஃப் அண்ட் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுடைய கரியர் க்ரோத்துக்கு? எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் கம்மி. பட் எனிதிங் வி வாண்ட்னா தே ஆர் ரெடி டு டேக் அப். இவங்க மித்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து எஃபிஷியண்ட்டாக ஐ மீன் எனஃப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. பட் தே ஆர் ரெடி டு ஹெல்ப் வாட் எவர் வி வாண்ட். ஓகே, ஓவராலாக கேசிடி பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அண்ட் தென் கேம்பஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. தென் கோயம்புத்தூரே ஒரு கூலிங்கான பிளேஸ், அதில் அதை விட கூலிங்கான ஒரு பிளேஸாக இருக்குது இந்த கேம்பஸ். என் பேர் ரிடோ. நாங்கள் கன்னியாகுமரிலேருந்து வரோம். we are twins. ட்ரிபிள் படிக்கிறோம், செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சு, இப்போ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த காலேஜை சூஸ் பண்ணீங்க? அண்ட் தென் ஒய் ட்ரிபிள்? ஸோ காலேஜ் வந்து சூஸ் பண்ணும்போது நாங்கள் சென்னை அல்லது கோயம்புத்தூரில் சூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். பட் சென்னை வந்து எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ கோயம்புத்தூர் ஓகேன்னு நினச்சோம், கிளைமேட்டும் நல்லா இருக்கும். ஸோ டாப் காலேஜ் பார்க்கும்போது குமரகுரு ஓகே, நல்ல ஸ்பேஸாக இருக்கும் நமக்கு. அண்ட் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால் குமரகுரு செலக்ட் பண்ணோம். இந்த பிளேஸ் கோயம்புத்தூர் தான். அப்புறம் இங்கே பீப்புளும் நல்லா இருக்காங்க. அண்டு இந்த கேம்பஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரிபிள்னா என்ன கட் ஆஃபில் உள்ள வந்தீங்கிற சார்? நான் 190 கட் ஆஃப் இருந்துச்சு எனக்கு. அப்போது இதுதான் ட்ரிபிள் தான் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல. நீங்கள் எதனால் என்ன கட் ஆஃபில் வந்தீங்க? எனக்கு வந்து 187 கட் ஆஃப். ஸோ கவுன்சிலிங் நான் ட்ரை பண்ணல. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணி. ஆனால் எனக்கு ஃபீ கன்செஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்தீங்கன்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்னு சொல்லலாமா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸை பொறுத்தும் அச்சீவ்மெண்ட்ஸ் பொறுத்தும். ஸோ நான் வந்து ஐம் அ ஃபென்சர். ஸோ ஐ ஹாவ் நேஷனல் மெடல்ஸ் அண்ட் ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அஸ் வெல். ஸோ நான் என் கோச் மூலமாக அங்கே அப்ரோச் பண்ணேன். இப்போ வந்து ஃபென்சிங் இதுக்கு முன்னாடி காலேஜில் இருந்து ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 45,000 கிட்ட சொன்னாங்க. அப்புறம் விச்சனி வந்து 25,000 அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸும் ஃபுல்லாக இது ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இதே வந்து வேறு பாஸ்கெட் பால் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் இங்கே செலெக்ஷன் தனியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஃபுல் ஃபீ ஃப்ரீயாக இருக்கும். காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? கேம்பஸில் இருக்க விஷயம் ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ் ஆகும், நல்ல டைம் பாஸ் ஆகும். இங்கே கோர் இருக்குது. கோர்னா வந்து சாப்பிட்ற இடம் தான். அது மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஸோ அங்கே நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கேம்பஸோட ஏரியா ட்ரீஸ் நிறைய இருக்குது. அதுதான் பேசிக்காகவே. ஆக்டிவிட்டீஸ் அகடாமிக்கை தாண்டி வேறு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், கல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், சிம்போசியம் இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போசர் இருக்குது? பெருசாக பார்த்தோம்னா ஜனனம் அண்ட் யுகம் இருக்கும். ஸோ யுகம் தான் வந்து சவுத் இந்தியாவிலே பெரிய கல்ச்சரல் ஃபெஸ்ட். இங்கே ரொம்ப சூப்பராக நடக்கும். ஒரு 3 days நடக்கும் ஈவெண்ட்ஸ். அப்புறம் வந்து லைக் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டாஃப் அண்ட் ஃபேக்கல்ட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அகடாமிக் க்ரோத்துக்கு? என்ன சொல்கிறது, தான் ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க.
அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நோ ப்ராப்ளம். இந்த காலேஜில் இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? ஒரு விஷயம் தான், இங்கே வெஜிடேரியன் ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும், நான்வெஜ் எதுவும் கிடைக்காது. நான்வெஜ்னா நீங்கள் அவுட் சைடு தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அல்லது வெளியே வந்து சாப்பிட்ற மாதிரி தான். அதுவும் ஒன்று தான். வேற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? பிடிச்ச மாதிரி இருக்கா? ஓகே, கம்ஃபர்டபுள். ஓகே, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் லைக் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வருவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து கேட்பாங்க, அதை சரி பண்ணிட்டு இருப்பாங்க. நோ ப்ராப்ளம். ஹாஸ்டல் எல்லாம் க்ளீனாக இருக்கும். கேசிடி சூஸ் பண்ணணும்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லைக் ஜாலியாக வாங்க, நான் நல்லா படிங்க, அப்புறம் லைக் ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அகாடமிக்ஸை தாண்டி இங்கே நிறைய விஷயம் பண்ணலாம். லைக் கிளப் ஃபோரம்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம லைஃப்பை நல்லா காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் அவ்வளோதான். வேற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு காலேஜ் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, என்ன காலேஜில் இருந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதோட வீடியோ நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்யூ.